Hi guys, இதுதான் உங்கள் பாத் டாக். நாங்கள் இந்த சேனல் க்ரியேட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரஷ்யாவில் வந்து படிக்கலாம், அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குது, அப்புறம் அங்கேருந்து இங்கே வரதுக்கு தேவையான ப்ராசஸஸ் என்ன, அங்கே என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும், அப்புறமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இங்கே டே டு டே லைஃப் எப்படி இருக்குது, டீச்சிங்லாம் எப்படி இருக்குது, காலேஜில் ஸ்டஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் இங்கே எப்படி அங்கேருந்து இங்கே வந்தோம், எங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி இங்கே வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சோம், நீங்கள் எப்படி இங்கே வந்து அட்மிஷன் வந்து டேரெக்டாக போடலாமா, இன்டெரக்டாக போடலாமா, கான்ட்ராக்ட் வச்சு போடலாமா, அந்த எல்லா விஷயத்தையும் இந்த சேனலில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம நீட் ஜேர்னியில் ஆரம்பிப்போம். எல்லாருமே 12th முடிச்சுட்டு ஒரு நீட் எழுதுவோம். அந்த நீட்டில் வந்து நாங்கள் இன்டெகிரேட் எதுவுமே பண்ணுவோம். நாங்கள் ஒரு நார்மலாக ஸ்கூல் படிச்சுட்டு டேரெக்டாக நீட் எழுதணும். அப்போ வந்து ஒரு ஐடியாக்காக தான் நாங்கள் நீட் எழுதணும். அது முடிச்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ஒரு வருஷம் நீட் ரிப்பீட் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது நீட்னா இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும், அதோட டஃப்னஸ் என்ன, அதில் என்னென்னலாம் ரிசர்வேஷன்லாம் இருக்குது, கேட்டகரிஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. அங்கே போய் எப்படி படிக்கணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அந்த என்விரான்மெண்ட்டே ஒரு தனி, அதுலேருந்து தான் எங்களுக்கு எல்லா விஷயமுமே புரிய வந்துச்சு. அந்த ஹாஸ்டல், அங்கே நீட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை மணி வரைக்கும் படிப்பாங்க, அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல. அப்படி படித்து நாங்கள் ஆரம்பத்தில் நல்லா தான் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து 5 பேர் இங்கே ஒன்றா வந்தோம். நாங்கள் எல்லாருமே போன வருஷம் அங்கே இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவங்க தான். நாங்கள்லாம் ஒன்றா தான் படிப்போம். ஆரம்பத்துலலாம் எல்லாமே நல்லா தான் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் மார்க் டெஸ்ட் வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் கேட்டகரியில் எங்களால் வர முடியாதுன்ட்டு. ஏன்னா அது போக போக கொஞ்சம் வந்து டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் நீட் கொஷின் பேப்பர்ஸில் நாங்கள் போட ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சரி கொஞ்சம் ஃபாரினில் பார்ப்போம், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் யூனிவர்சிட்டியும் நல்லா இருக்கணும், என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், அங்கே வந்து வார பயம் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் போயிட்டு இருந்துச்சு. வார் போயிட்டு இருந்ததுனால வீட்டுல எல்லாம் பயந்தாங்க, வார் போயிட்டு இருக்கு, எப்படி நம்ம பையனை அனுப்பிச்சு விடுறது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது நாங்க இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கூகுள்ல நிறைய காலேஜ் பார்த்தோம். நிறைய காலேஜ் பார்த்துட்டு இருக்கும் போது சஜஷன்ல நிறைய காமிச்சிச்சு. எங்களுக்கு வந்து பெஸ்ட் காலேஜாகவும் இருக்கணும், அஃபோர்ட் பண்ற பிரைஸ்லயும் இருக்கணும். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு கேபிஎஸ்சி வந்து இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வார் எந்த இதுவுமே இல்லை, இது ஏன்னா ஜார்ஜியா பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. சரி கேபிஎஸ்சி இதை நம்ம கூகுளை மட்டும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு நிறைய சீனியர்ஸ்ட்ட வந்து சஜஷன் கேட்டோம். அவங்க வந்து பெஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. கொடுத்ததுனால சரி அடுத்து நாங்கள் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு, அடுத்து ஏஜென்ட் பிடிக்கணும், அடுத்து எப்படி போகிறது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் அட்மிஷன் போகிறது எப்படின்னு பார்த்துருக்கும் எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து டைரக்ட் அட்மிஷன், இன்னொன்று வந்து கன்சல்டன்ட் மூலியமாக போகிறது. டைரக்ட் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவே போட்டுக்கலாம். எப்படின்னா அவங்க கொடுக்குற ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணால் போதும். செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்டைரக்ட் அட்மிஷன். இன்டைரக்ட் அட்மிஷன்னா கன்சல்டன்சி மூலமாக வருது. கன்சல்டன்சி மூலமாக நாங்கள் எதுக்காக அட்மிஷன் போட்டோம்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து டைரக்ட் அட்மிஷனில் கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யாங்கிறது வந்து ஒரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இங்கே வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷே தெரிஞ்சாலும் நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்காக மற்ற கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்காக இங்கிலீஷ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி, அதுவும் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அந்த காலேஜஸ் வந்து அவங்க பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். அப்படி தான் நாங்கள் வந்து அட்மிஷனுக்காக இந்த காலேஜ் தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் இப்போ வந்து ஏஜென்ட்டுக்காக இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 3-4 ஏஜென்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே, இவங்க வந்து நம்பலாம், கொஞ்சம் பெரிய யூடியூபர் மாதிரியும் இருந்தாங்க, அதே மாதிரி ட்ரஸ்டபுளாகவும் இருந்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எவ்வளோ, இந்த காலேஜ் எப்படி, என்னென்ன அப்படின்ட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரித்தோம். எல்லா க்ரைட்டீரியாவுமே நாங்கள் பார்த்தோம். ஒருத்தர் நம்பணும்னா நீங்கள் தான் அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் இது எல்லாமே பார்த்தோம். அப்போ வந்து இவங்களோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இல்லை 2 பேரோடது ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இவங்க 2 பேருமே அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இவங்க வந்து சப் ஏஜென்ட்டு, இவங்க அங்கேருந்து ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி இங்கே இருக்க ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்குது, அதனால அவங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் வச்சு பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால நாங்கள் வந்து டைரக்ட் அட்மிஷனுக்காக இன்னொரு ஆளை அப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் எங்கள் அம்மா வந்து யூடியூப்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட காமிச்சாங்க, இவர் நம்ம ஊர் பக்கத்து ஊராகவும் இருக்காரு, இவர் நம்பிக்கையான ஆளாகவும் இருக்காரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது சரி நான் வந்து சாரை காண்டாக்ட் பண்ணேன். அப்போ தான் நியா சார் பார்த்தோம், அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன். அவர் ஆனால் ரெஸ்டோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் இந்த மாதிரி இந்த காலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னதும் எங்களுக்காக அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் இங்கே வந்து காலேஜ் பார்த்துட்டு நல்ல காலேஜ் அப்படின்ட்டு அட்மிஷன் போடலாம் அப்படின்ட்டு சொன்னார். இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அண்ணனும் இங்கே படிக்கிறாங்க ரஷ்யாவில். நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த ஏஜென்ட் ஓகேவாண்ணே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வந்து இவர் இவ்வளோ கம்மியாக பண்ணி தர்றாருன்னா இவர் வந்து சும்மா கதை விடுவார், சும்மா இது ஃபேக்காக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனாலும் நான் வந்து அம்மா சொன்னாங்க, இவர் வந்து பார்க்குறதுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்காரு, இவர்கிட்ட நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் சரி அப்படின்ட்டு மேலே வந்து மெசேஜ் பண்ணோம். மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இது எனக்கு ஓகே அட்மிஷன் பண்ணி தரேன்ட்டாரு. இப்போ எல்லாத்துக்கும் இதில் இருக்க டவுட் என்னன்னா,
இங்கே வந்து சேரணும்னா அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், நீட் எழுதணுமா வேணாமா, நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவும் எக்ஸாம் வேணுமா வேணாமா, அதுதான் முக்கியமான டவுட். ஃபர்ஸ்ட் நீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் இந்தியாவில் பாஸ் பண்ணி அங்கே இருக்க காலேஜில் சேர்றதுக்கு ஒரு மார்க் ஒன்று இருக்குது. நீங்கள் நீட் வந்து பாஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் மார்க் வந்து மாறும். நீங்கள் வந்து அந்த பாஸ் பண்ணுற மார்க் மட்டும் எடுத்தால் போதும். மேபி வந்து ஒரு 90 to 120 அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அந்த பாஸ் பண்ணுற மார்க் எடுத்தால் இங்கே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதுவும் எதுக்காக நீங்கள் அந்த நீட்டில் பாஸ் பண்ணுற மார்க் எடுக்கணும்னா, நீங்கள் வந்து இங்கே ரஷ்யாவில் சேர்றதுக்காக நீட் பாஸ் பண்ணுற மார்க் தேவையில்லை. திருப்பி நீங்கள் இந்தியாவுக்கு போகணும், திருப்பி நீங்கள் இந்தியாவில் போயிட்டு டாக்டர் பண்ணணும், அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகி ஹாஸ்பிட்டல் வச்சு அங்கே உங்கள் லைஃப்பை ரன் பண்ணணும், அதுக்கு தான் நீட் தேவை. நீங்கள் திருப்பி அங்கே பிஜி படிக்கணும்னாலும் நீட் தேவை. நீங்கள் வந்து நீட் படிக்காமல் இங்கே வரலாமான்னு கேட்கலாம். ஆனால் அதில் வந்து ரிஸ்க் அதிகம். என்னதான் எதுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு தடவை நீட் எழுதுறது தான் பெட்ரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேயான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாறும். ஆனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் வந்து சேர்றதுனால இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து மெயினாக இருக்கும். அது இல்லாமல் செகண்டரியாக கெமிஸ்ட்ரி இருக்கும். ஒரு சில காலேஜஸில் வந்து பயாலஜி அந்த மாதிரி மாறலாம். நாங்கள் இருந்த காலேஜில் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் இருந்துச்சு. நாங்கள் அதை ரெண்டுமே நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அட்மிஷன் எல்லாமே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நாங்களும் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நியா சார் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு வந்தப்போ என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம், எப்படிலாம் இருந்துச்சு, அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து ரஷ்யாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம காலேஜுக்கு சேர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம். எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருந்துச்சு. காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் நிறைய டாக்குமெண்டேஷன்லாம் நடந்துச்சு. அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். வர வீடியோஸில் நம்ம இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். until then stay tuned. Bye guys.